நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைய அனல் மூட்டக்கூடிய, உயிரோட்டமாக வைத்திருக்கக்கூடிய சத்தியங்களை ஒரு தலைப்பின் கீழாக தொடர்ச்சியாக சில மாதங்களுக்கு சிந்திக்கலான்னு நான் யோசித்திருக்கிறேன். பல கோணங்கள்ல வேதத்தையும் வேதத்தின் போதனைகளையும் நாம கற்று வருகிறோம். ஒவ்வொரு புத்தகமாக தியானித்து வருகிறோம். ஆண்டவருடைய மலை பிரசங்கத்தை சிந்தித்து வருகிறோம். இதற்கு மத்தியில நான் யோசித்தது உண்டு, சபை வரலாற்றை குறித்து நாம பார்ப்பது எத்தனை அவசியம்ன்றது. ஆகவே ஒவ்வொரு மாதமும் மாதத்தின் கடைசி கர்த்தருடைய நாள் காலை ஆராதனைகள்ல நாம கிறிஸ்துவ வேத வரலாற்றை திரும்பி பார்க்க போகிறோம். சபை வரலாற்றை குறித்து பார்க்க போகிறோம். அதை ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்க போகிறோம். இது ஒரு தொடர் பிரசங்கமாக இருக்கும். எத்தனை மாதங்களுக்கு இது நடக்கும்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் அனுமதிக்கிற வரைக்கும் அதை நம்ம தொடர்ந்து படிக்க போகிறோம். சோ இந்த தொடர் செய்திகளுக்கான ஒரு தலைப்பு என்னன்னா, விதைகள் உறங்குவதில்லை. விதைகள் உறங்குவதில்லை. இன்னொரு விதத்துல சொல்ல போனா, இதுக்கு இந்த ரெண்டு வார்த்தைகளுக்குள்ள இன்னொரு வார்த்தையும் கூட நாம சொல்லலாம். விதைக்கப்பட்ட விதைகள் உறங்குவதில்லை. உறங்குவதில்லைன்னா தூங்குவதில்லை. ஏன் இந்த தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன்னா, சில மாதங்களுக்கு முன்பு கொஞ்சம் புத்தகங்கள் எல்லாம் வாங்கலான்னு ஒரு புத்தக கடைக்கு போயிருந்தேன். அந்த ஆயிரக்கணக்கான புத்தகங்கள், ஆயிரக்கணக்கான தலைப்புகளோடு இருந்தபோது ஒரு புத்தகத்தினுடைய தலைப்பு என்ன ரொம்ப கவர்ந்தது. அந்த தலைப்பு என்னன்னா, விதைத்தவர் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. நிறைய பெரிய மனிதர்கள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பேசி இருக்கிறதெல்லாம் நாம கேட்டிருக்கிறோம். இது ஒரு அருமையான ஒரு தலைப்பு. ரொம்ப நேரம் அந்த தலைப்பை வச்சுக்கிட்டே யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த தலைப்பின் கீழாக இந்த ஆசிரியர் எதை குறிச்சு எழுதியிருப்பார்? அது நர்மதா பதிப்பகம்னு ஒரு பதிப்பகம் வெளியிட்ட புத்தகம். பேராசிரியர் பேரு ராமச்சந்திரன், பேராசிரியர் கா ராமச்சந்திரன் என்பவர் எழுதின புத்தகம். ஒரு சில பக்கங்களை மட்டும் வாசிச்சு பார்த்தேன். ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற மனிதர்கள், வாழ்க்கையினுடைய போராட்டங்கள், வாழ்க்கையில அவர்கள் அனுபவித்த தோல்விகள், அதனால ரொம்ப மன உடைந்து போயிருக்கிற மனிதனுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விதமாக ஆசிரியர் அந்த புத்தகத்தை எழுதி இருக்கிறத நான் பார்த்தேன். சில பக்கங்களை மட்டும் வாசிச்சுட்டு இன்னொரு முறை வாங்கிக்கலான்னு அந்த புத்தகத்தை வச்சுட்டு வந்துட்டேன். ஆனா அந்த புத்தகம் என்கிட்ட இல்ல. ஆனா அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு என்னுடைய மனதின் ஆழத்துல இருந்து, அப்ப இருந்து அதை நான் யோசிச்சுட்டேன். ஏதாவது ஒரு இடத்துல இந்த தலைப்பை நாம பயன்படுத்தலாம். அதுக்கான சந்தர்ப்பம் இப்பதான் கிடைச்சிருக்கு. விதைக்கப்பட்ட விதைகள் உறங்குவதில்லை. அந்த தலைப்பை நம்ம பயன்படுத்துகிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல, இந்த விதைகள் உறங்குவதில்லை என்கிற இந்த தலைப்பின் கீழாக சில மாதங்களுக்கு கிறிஸ்தவ வரலாற்றை, குறிப்பாக சபை வரலாற்றை நாம திரும்பி பார்க்க போகிறோம். இந்த தலைப்பின் கீழாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து இரத்த சாட்சிகளாக மரித்தவர்களை பற்றிய வரலாற்று சம்பவங்களை காலங்களுக்கு பின்பாக போய் திரும்பி பார்க்க போகிறோம். அந்த மனிதர்களை பற்றி பார்க்க போகிறோம். அந்த மனிதர்கள் வாழ்ந்த காலப்பகுதியை பார்க்க போகிறோம். அவர்களுக்கு இருந்த நெஞ்சுரம்னு சொல்றோம் பாத்தீங்களா, தைரியம், விசுவாசத்தின் நிமித்தமாக அவர்கள் கொண்டிருந்த அந்த தைரியத்தை குறித்து பார்க்க போறோம். தங்களுடைய உயிரையே கூட துச்சமா நினைத்து தங்களுடைய விசுவாசத்துக்காக அவர்கள் விட்ட அந்த சம்பவங்கள் எல்லாம் நாம பார்க்க போகிறோம். இவர்கள் எல்லோருமே நம்முடைய ஆண்டவருடைய ராஜ்யம் இவ்வுலகத்தில் வளர்வதற்காக விதைக்கப்பட்ட விதைகளாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு இரத்த சாட்சியும் இந்த உலகத்துல ஆண்டவருடைய ராஜ்யம் வளருவதற்காக விதைக்கப்பட்ட விதைகளாக இருக்கிறார்கள். ஒரு விதை கூட அதுல சோட போவதில்லை. அந்த விதைகள் ஒருபோதும் தூங்குகிறது இல்லை, பயனற்றதாக போய்விடுகிறது இல்லை. எப்படி ஒரு விதை விதைக்கப்படுகிற போது அது செடியாகி மரமாகி எத்தனையோ நன்மைகளை கொடுக்குதோ, அது போல
கிறிஸ்துவுக்காக, அவருடைய ராஜ்யம் அந்த உலகத்துல வளர்வதற்காக விதைகளாக, இரத்த சாட்சிகளாக மரித்து விதைக்கப்பட்ட இப்படிப்பட்ட மனிதர்கள் நம்ம பார்த்து பிரமித்து ஆச்சரியப்படக்கூடிய பல சாதனைகளை வாழ்ந்தபோதும் சாதித்திருக்கிறாங்க. சிலருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிற போது அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்கள் சாதித்தது அதிகம். அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமானது. வாழும்போது அந்த மனிதர்கள் சாதித்ததை விட அவர்களுடைய கொடுமையான மரணத்துக்கு பிறகு கிடைத்த அவர்கள் சாதித்த சாதனைகள் அதிகமானதாக இருக்கிறது. அவர்களுடைய தியாகத்தின் பலன் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் எல்லோரும் மரித்தும் இன்றும் பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். எபிரேயர்ல ஆபேலை குறித்து எபிரேயரின் ஆசிரியர் சொல்லும் போது அவன் மரித்தும் இன்றும் பேசுகிறான் என்கிறதை போல இவர்கள் எல்லோருமே காலத்தில் மரித்து போனவர்கள், ஆனாலும் இன்றும் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தையின்படி இதை சொல்வதானால் இவர்கள் எல்லோருமே நிலத்தில் விதைக்கப்பட்ட கோதுமை மணிகளாக இருக்கிறார்கள். யோவான் 12வது அதிகாரம் 24வது வசனத்தை பார்த்தோம்னா அங்க ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். யோவான் 12:24 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எங்கெல்லாம் இந்த 2 முறை மெய்யாகவேன்னு வருகிறதோ அது ரொம்ப நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், உறுதியாக சொல்லுகிறேன் என்பதை அர்த்தப்படுத்துகிறது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆண்டவர் எப்பவுமே இந்த மாதிரி சின்ன சின்ன உதாரணங்களை பயன்படுத்தி பெரிய உண்மைகளை எளிமையாக விளக்குகிறதுல ரொம்ப சிறந்தது. பாருங்க, இந்த கோதுமை மணி அது நிலத்தில் விதைக்கப்படாமல் இருக்கிற வரைக்கும் அது ஒரு மணி தனியாத்தான் இருக்கு. ஆனா அது எப்போ நிலத்தில் விதைக்கப்படுகிறதோ அது மிகுந்த பலனை கொடுக்கிற விதத்தில் அது வளர்ந்து பெருகும். அது போலத்தான் இவர்கள் எல்லோருமே தங்களுடைய உயிரையே தங்களுடைய ஆத்தும மீட்பராகி இயேசு கிறிஸ்துவுக்காக கொடுத்தவர்கள். விசுவாசமா உயிர் வாழ்வதா என்கிற சூழ்நிலை வருகிற போது நான் உயிர் வாழ்கிறதை விட விசுவாசத்திற்காக மரிப்பதே சிறந்தது என்று தங்களுடைய உயிரையே துச்சமாக நினைத்து விட்டவர்கள் தான் இந்த கோதுமை மணிகள், விதைகள், இரத்த சாட்சிகள். கிறிஸ்தவ வரலாற்றை நாம் திரும்பி பார்க்கிற போது இப்படி மரித்தவர்களுடைய இரத்தத்தால் அது கரை படிந்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு வகையில சொல்ல போனா நாம வேதத்தை கையில வைத்திருக்கிறோம். இந்த வேதம் நம்ம மொழியில மொழிபெயர்க்கப்பட்டு வருவதற்கு எத்தனை பேருடைய உயிர் தியாகம் அதுல இருந்திருக்கிறது தெரியுமா? வரலாற்றை திரும்பி பார்த்தோம்னா வில்லியம் டிண்டேல் அவர் ஆங்கிலத்துல முதல் முறையாக கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்கிற அந்த மொழிபெயர்ப்பை அவர் வெளியிடுகிறார். ஆக்சுவலா கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அவர் வெளியிடல, அவர் வெளியிட்ட அதை கிங் ஜேம்ஸ் என்கிறவருடைய ஆட்சி காலத்துல அத ஒரு மொழியாக்கம் செய்து கிரேக்கத்தில் இருக்கிறத மொழியாக்கம் செய்ய சொல்லுகிற போது பெரிய பெரிய பாண்டிதர்கள் எல்லாம் சேர்ந்து அதை செய்யறாங்க. யாருமே இந்த வில்லியம் டிண்டேல் செய்ததை ஆல்டர் பண்ண முடியல, ஏன்னா அவ்வளவு சிறப்பா செய்திருக்கிறார். அந்த ஆங்கில வேதத்தை அவர் கிரேக்கத்திலிருந்து மொழிபெயர்ப்பு செய்ததற்காக அவரை எரித்து கொன்றார்கள். அவருடைய உயிர் பலியின் விதையாக வந்ததுதான் அந்த ஆங்கில வேதம். அவங்க சொல்லுவாங்க, ஆங்கில வேதம் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இருக்கிற ஒவ்வொரு பக்கமும் டிண்டேலுடைய ரத்தத்தால் நனைந்திருக்கிறது. நம்ம கையில வச்சிருக்கிற வேதமும் கூட எத்தனையோ இரத்த சாட்சிகள், இது மொழிபெயர்க்கப்பட்டு நாம் அதை வாசித்து புரிந்து கொள்வதற்காக எத்தனையோ பேர் தங்களுடைய உயிரையே விட்டிருக்கிறார்கள். இப்படி சபை வரலாற்றை நாம திரும்பி பார்க்கிற போது எத்தனையோ பேர் தங்களுடைய விசுவாசத்துக்காக உயிரையே விட்டிருக்கிறார்கள். அவர்களை தான் நம்ம இரத்த சாட்சிகள் சொல்லுகிறோம். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தேவன் மீது விசுவாசம் உள்ளவர்களாக அவருக்காக மரித்தவர்களுடைய வரலாற்று நம்ம திரும்பி பார்க்கிற போது எண்ணிக்கையற்ற விதத்துல மரித்தவர்கள் இருக்கிறார்கள். நம்ம பழைய ஏற்பாடை பார்க்க போறது இல்ல. புதிய ஏற்பாட்டு கால பகுதியில சபை ஆரம்பித்த காலப்பகுதியிலிருந்து தங்களுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி மரித்தவர்களை பற்றித்தான் பார்க்க போகிறோம்.
நான் நேரடியாக இரத்த சாட்சிகளை பற்றி ஒரு உதாரணமாக ஒவ்வொரு மனிதராக பார்க்க ஆரம்பிக்கிறதை விடுத்து, இது ஒரு அறிமுக செய்தியாக இருக்க போகிறது. நாம யாரை குறித்து பார்க்க போகிறோம், அந்த மனிதர்களை பார்ப்பதற்கான அவசியம் என்ன என்பதை பற்றிய ஒரு அறிமுக செய்தியாகத்தான் இந்த செய்தி இருக்க போகிறது. ஒவ்வொரு இரத்த சாட்சியான மனிதர்களை பற்றி படிக்கிறதுக்கு முன்பதாக அடிப்படையாக சில கேள்விகளுக்கு நமக்கு பதில் தெரிஞ்சிருக்கணும். அந்த கேள்விகளை கேட்டு அவைகளுக்கான பதிலை புரிந்து கொண்ட பிறகு ஒவ்வொரு மனிதனாக இந்த இரத்த சாட்சிகளாக, சில நேரங்களில் பாத்தீங்கன்னா தனி மனிதர்களை பார்க்க போகிறோம், சில நேரங்களில் குழுவாக 2-3 நபர்களாக, அதற்கு மேற்பட்டவர்களாக ஆண்டவருக்காக விசுவாசத்தோடு மரித்தவர்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அடிப்படையாக நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய சில கேள்விகளுக்கான பதில்கள் இருக்கின்றன. 3 கேள்வி. முதல் கேள்வி, இரத்த சாட்சிகள் என்பதன் அர்த்தம் என்ன? மேட்டையர்ஸ்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? யாரை இந்த வார்த்தையை கொண்டு நாம் குறிப்பிடுகிறோம்? அதுக்கான பதில நம்ம பார்க்கணும். 2வது, ஏன் இவர்களை இரத்த சாட்சிகள் என்று நாம சொல்லுகிறோம்? என்னென்ன விதங்கள் எல்லாம் அப்படி இவர்கள் மரணத்தை அடைந்திருக்கிறார்கள், அதை குறித்து பார்க்க போறோம் சுருக்கமாக. 3வது, ஏன் இதை படிக்க வேண்டும், ஏன் இதை பார்க்கணும்? ஒவ்வொரு மாதமும் ஒரு பிரசங்கமாக இதை தொடர்ந்து நாம படிக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன, அதுக்கான காரணம் என்ன? எவ்வளோ இருக்கு படிக்கிறதுக்கு. வேதத்துல இன்னொரு புத்தகத்தை எடுத்து படிக்கலாம், ஏன் இதை படிக்க போகிறோம்? ஆக இந்த 3 கேள்விகளுக்கான பதில்களை தான் இந்த பிரசங்கத்துல நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுதான் ஃபவுண்டேஷன். இந்த அடித்தளத்தின் மீது தான் நாம இந்த தொடர் சிந்தனைகளை நம்ம படிக்க போகிறோம். முதலாவது குறிப்பை பார்க்கலாம். இரத்த சாட்சிகள் என்பதன் அர்த்தம் என்ன? இரத்த சாட்சிகள் என்று குறிப்பிடப்படுகின்ற மனிதர்கள் தங்களுடைய ஆண்டவருக்காக, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து வாழ்வதை விட சாவதே மேலானது. இந்த வார்த்தைகளை நீங்க நல்லா உங்க மனசுல அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்க. தங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்வதை விட சாவதே மேலானது என்று தங்களுடைய உயிரை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்கள். இந்த உலகத்துல ஒரு மனுஷன் எதை வேணா இழக்க துணிவான். இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்ம எல்லாரையும் சேர்த்துதான் எதை வேணாலும் இழக்க துணிவோம். ஏன்னா எதை இழந்தாலும் மறுபடியும் என்ன செஞ்சுக்கலாம், சம்பாதிச்சுக்கலாம், அடைந்துக்கலாம். சிலது இல்லாமலும் கூட நம்ம வாழ்ந்து விடலாம். ஆனா யாருமே தங்களுடைய உயிரை விடுறதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்களே உங்களை கேட்டு பாருங்களேன், உங்களுடைய உயிரை விடுங்கன்னா விடுறதுக்கு நீங்க தயாரா இருப்பீங்களா? இந்த இல்லன்னு வேகமா மண்டையாட்டுறோம் பாத்தீங்களா? ஏன்னா உயிர் அவ்வளோ அவசியம், அவ்வளோ முக்கியம். எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அவ்வளோ பயம், உயிர் உனக்கு வெள்ளை கட்டியா அப்படின்வாங்க. அது வெள்ளக்கட்டி மாதிரி. வெள்ளம் எவ்வளவு இனிப்புல எவ்வளவு பிடிக்கும் நமக்கு. அது மாதிரி உயிர் வெள்ளக்கட்டி, சக்கரை கட்டி மாதிரி. நாம எல்லாமே ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். ரொம்ப கவனமா வச்சுக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம உயிர். ஆனா இந்த இரத்த சாட்சிகள் ஆகிய மனிதர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, வரலாற்றுல வாழ்ந்து மரித்து போன இவங்க அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான காலகட்டம் வருகிற போது தங்களுடைய இரட்சகரை மறுதலித்து வாழ்வதை விட, மறுதலித்துன்னா அவருக்கு எதிராக பேசி, அவரை எனக்கு தெரியாதுன்னு சொல்லி, அவருடைய போதனைகளின்படி வாழ மாட்டேன்னு ஒப்புக்கொண்டு இந்த உலகத்துல உயிர் வாழ்கிறதை விட, அதான் மறுதலித்துன்னு அர்த்தம். மரணமே எனக்கு மேலானது என்று தங்களுடைய உயிரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் தான் இந்த இரத்த சாட்சிகள். இப்ப மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்கள்னு சொன்ன உடனே சிலருக்கு யோசனை வரணும், அப்போ இவங்க அப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலைகள் வந்த போது அந்த சூழ்நிலைகள்ல இருந்து தப்பிப்பதற்காக தற்கொலை செய்து கொண்டார்களா? தற்கொலை செய்து கொண்டவர்களை இரத்த சாட்சிகள் என்று ஒருபோதும் சொல்லுகிறதில்லை. இவர்கள் எல்லோரும் தற்கொலை செய்து கொண்டவர்கள் அல்ல, தாங்களாகவே தங்களுடைய உயிரை மரித்து கொண்டவர்கள் அல்ல. தங்களுடைய விசுவாசத்தை எல்லோரும் பார்க்கும் விதமாக வாழ்ந்து, அவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் எதை விசுவாசித்தார்களோ அந்த விசுவாசத்துக்கு சாட்சியாக
இருந்திருக்கிறது. அவர்களுடைய விசுவாசத்தை எல்லோரும் பார்க்கும்படியாக வாழ்ந்து எல்லோருடைய கண்களுக்கும் முன்பாக தங்களுடைய விசுவாசத்தை பறைசாற்றி தங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தியதன் காரணமாக கொலை செய்யப்பட்டவர்கள். தங்களுடைய உயிரை தாங்களே மாய்த்து கொண்டவர்கள் அல்ல. ஆண்டவருடைய வார்த்தையின்படி விசுவாசத்தோடு வாழ்ந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பிடித்ததின் காரணமாக தங்களுடைய விசுவாசத்தை மற்றவர்களுக்கும் சொன்னதன் நிமித்தமாக கொலை செய்யப்பட்டவர்கள். ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, தங்களுடைய ஆண்டவருக்காக இந்த உலகத்துல உயிர் வாழ்வதை விட கொடூரமான மரணத்தை அனுபவித்தவர்கள். சுயநல நோக்கங்களுக்கோடு அதை செய்யவில்லை. தங்களுடைய ஆத்துமாக்களுக்காக தன்னுடைய சொந்த ஜீவனையே கொடுத்த ஆண்டவருக்காக கொடூரமான மரணத்தை அனுபவித்து மரித்தவர்கள். ஒரு இரத்த சாட்சியினுடைய மரணமும் கூட நிம்மதியான மரணம் இல்லை. அதெல்லாம் நீங்க வாட்ச் பாத்தீங்கன்னா ஹிருதயம் துடிக்கிறத நிறுத்திரும், நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் நின்றும், பேனிக் ஆகி அப்படியே இருப்போம்னு சொல்லுவோம்ல. என்ன நடக்குதுன்னு நம்ம உணர்வே இல்லாத விதத்துல உட்கார்ந்து இருக்கிறது போல தோன்றும். இதெல்லாம் படிச்சுக்கிட்டே வரும்போது சில வாரங்களாக இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறேன். கிரகம் ஸ்டெயின்ஸ்னு இங்க நம்ம இந்தியால தான் கொலை செய்யப்பட்டார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மறந்துடும் அதெல்லாம் நிறைய நேரங்கள்ல. அவரும் அவருடைய 2 பசங்களும் ஒரு நாள் இரவுல கொலை செய்யப்பட்டார்கள். வேன்ல வச்சு கொடூரமான முறையில தாக்கப்பட்டு எரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். அந்த நிகழ்ச்சியை வாட்சி பார்த்தேன். ஐ விட்னஸா இருந்து சொல்லியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் கேட்கும் போது என்ன நடந்ததுன்னு பார்த்தா உயிரே பதைக்கும். அந்த நிகழ்ச்சியை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரும்போது அப்படித்தான் கொடூரமான மரணத்தை அனுபவித்தவர்கள் இவர்கள். ரிச்சர்ட் பாக்ஸ்டர், பியூரிட்டன் ரிச்சர்ட் பாக்ஸ்டர் இந்த இரத்த சாட்சிகளை பத்தி சொல்லும் போது அவர் என்ன சொல்றார் தெரியுமா? கர்த்தருக்குள் மரிப்பது பாக்கியம் என்றால், உண்மைதானே, நம்ம எல்லாம் கர்த்தருக்குள்ள மரிக்கிறோம். அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். பரலோகத்தை போய் நாம் அடைவோம், அதான் நம்ம நம்பிக்கை. அவர் சொல்றாரு, கர்த்தருக்குள் மரிப்பது பாக்கியம் என்றால் கர்த்தருக்காக மரிப்பது எத்தனை பாக்கியம் என்று நினைத்து பாருங்கள். உயிரே ஆண்டவருக்காக கொடுப்பது என்பது எத்தனை சிறந்தது, எத்தனை பாக்கியம். அந்த இரத்த சாட்சிகளுடைய மேன்மையும் மகிமையும் பரலோகத்தில் எவ்வளவு பெரிதா இருக்கும். தெர்த்துல்லியன் என்பவர் சொல்லுகிறாரு, இரத்த சாட்சிகளின் இரத்தமே சபைக்கான விதை. சரிங்களா? ஒரு வகையில அந்த தலைப்பும் கூட ஒத்து வருதா இல்லையா? விதைகள் உறங்குவதில்லை. இங்க தெர்த்துல்லியன் அதான் சொல்றாரு. ஆதி சபை பிதாக்கள் ஒரு இரத்த சாட்சிகளின் இரத்தமே சபைக்கான விதை. அவர்களுடைய அந்த இரத்தத்தின் அடித்தளத்துலதான் சபையை நிலைநிற்கிறது. அந்த இரத்த சாட்சிகள்னா யாரு? அந்த இரத்த சாட்சிகள் என்கிற வார்த்தை எதை குறிப்பிடுகிறது என்பதை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இவர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்த மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்களுடைய உயிரையே கொடுத்தவர்கள். வாழ்வா சாவா என்று வருகிற போது வாழ்வல்ல, கிறிஸ்துவின் நிமித்தமாக கொடுமையான மரணத்தை தெரிந்தெடுத்தவர்கள் இந்த இரத்த சாட்சிகள். ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த மனிதர்கள் எப்படி ரொம்ப துணிச்சலானவர்கள், நம்மளை போல பாடுள்ள மனிதர்கள் தான். மரணம் வரைக்கும் கூட சிலர் நடுங்கி இருக்கிறதெல்லாம் உண்டு. ஆனா அந்த மரண நேரம் வந்த போது அவர்களுக்கு இருந்த தைரியமோ, அவர்களுடைய முக பிரகாசமோ, அவர்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளும், கொடுமையான துன்பங்களை தங்களுடைய சரீரத்தில் அனுபவித்த போதிலும் உற்சாகமாக அவர்கள் இருந்த நிலையும், அதெல்லாம் பார்க்கிற போது அவங்க எவ்வளவு தைரியம், ஆண்டவர் எவ்வளவு உதவி செய்திருக்கிறார்ன்றத நம்ம பார்க்க முடியும். அப்படி வரலாற்றில் வாழ்ந்து ஆண்டவருக்காக மரித்து போனவர்களை தான், கொலை செய்யப்பட்டவர்களை தான் இரத்த சாட்சிகள் என்று நம்ம சொல்லுகிறோம். இரண்டாவது பார்க்கலாம், என்னென்ன விதங்கள் எல்லாம் இவர்கள் மரணத்தை அடைந்தார்கள். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இவர்கள் தற்கொலை செய்து கொள்ளவில்லை, தங்களுடைய மரணத்தை தாங்களே தெரிவு செய்யவில்லை, தங்களுடைய விசுவாசத்துக்காக கொலை செய்யப்பட்டவர்கள்.
இவர்கள் அனுபவித்த துன்பங்களையும் வேதனைகளையும் வலி மிகுந்த மரணத்தையும் நம்மால நினைச்சே பார்க்க முடியும். நம்மெல்லாம் சின்ன வலிய கூட தாங்க முடியாதவர்கள். பெரிய எக்ஸாம்பிள்லாம் வேணாம். நகை வெட்டும் போது கொஞ்சம் ஏத்தி நகை கண்ணுல கொஞ்சம் வெட்டிட்டோம்னா அதுக்கு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு அதை பாதுகாத்து அது சரியாகிற வரைக்கும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும். சின்ன வலி கூட தாங்க முடியாதவர்கள். ஆனா இவங்களுடைய மரணத்தெல்லாம் நம்ம பாக்குற போது, நான் ஏற்கனவே சொன்னது போல, நம்ம உடம்புல துடிச்சிட்டு இருக்கிற நம்முடைய இருதயமே நிற்கும். எத்தனை கொடுமையான மரணங்கள். பெற்றோருடைய கண்களுக்கு முன்பாக பச்சிளம் குழந்தைகள் எல்லாம் கொலை செய்யப்பட்டிருக்காங்க துடி துடிக்க. இந்த பெற்றோருடைய கண்களுக்கு முன்பாக அந்த பிள்ளைகள் எல்லாம் கதற கதற கொண்டிருக்காங்க. எவ்வளோ வேதனை பாருங்க. அந்த இருதயம் எல்லாம் நின்னே கொஞ்ச நேரம் நம்முடைய உணர்வுகள் எல்லாம் செயலிழந்து போகிற விதத்துல என்னென்ன விதம் அதெல்லாம் ஒவ்வொரு மனிதனாக பார்க்கிற போது நம்ம பார்க்கலாம். அவர்கள் அனுபவித்த துன்பங்களையும் எவ்வளவு பாடான மரணத்துக்குள்ள அவருடைய சரீரம் எல்லாம் துடி துடித்து இறந்து போனதுங்கிறதெல்லாம் அந்த மனிதர்களை பற்றி பார்க்கும்போது பார்க்கலாம். இருந்தாலும் வேதம் இவர்கள் எப்படிப்பட்ட மரணத்தை எல்லாம் அனுபவித்தார்கள், தங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக விசுவாசிகள் எப்படிப்பட்ட மரணத்தை அனுபவித்தார்கள். ஞாபகம் இருக்கா? எபிரேயரின் புத்தகத்தில் எபிரேயரின் ஆசிரியர் அதை குறிப்பிடுகிறார். எபிரேயர் 11வது அதிகாரம் அந்த விசுவாச வீரர்களுடைய பட்டியலை அருமையாக எழுதி அதனுடைய பிற்பகுதியில எபிரேயர் 11:33-34 வசனங்கள்ல அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தினால் எவற்றையெல்லாம் அடைந்தார்கள் என்பதை சொன்னது மட்டும் இல்லாம 35-38 வரை உள்ள வசனங்கள்ல அந்த விசுவாசத்தினால் அவர்கள் எப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவித்தார்கள், எப்படிப்பட்ட மரணத்தை அனுபவித்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் ஆசிரியர் அங்கு சொல்லி இருக்கிறார். எபிரேயர் 11வது அதிகாரம் 35-38 வரை நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். இது அவர்கள் விசுவாசத்தினால் அடைந்த நன்மை. வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இந்த துன்பங்கள் எல்லாம் ஏன் அவங்க அனுபவிச்சாங்க? ஏன் கல்லறி உண்டார்கள்? ஏன் வாளால் அறுப்பு உண்டார்கள்? ஏன் பரீட்சை சோதனைக்கு நிறுத்தப்பட்டார்கள்? பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரிப்பதற்கு என்ன காரணம்? 38வது வசனத்துல ஆசிரியர், உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. அவர்கள் தங்களை உலகத்துக்குரியவர்களாக நினைக்கவில்லை. தங்களுடைய ஆத்துமாக்களை மீட்பதற்காக சிலுவையில் மரித்த ஆண்டவருக்கே சொந்தமானவர்கள் என்பதை உணர்ந்து அவருக்காக விசுவாசத்தோடு மரித்தவர்கள். இவங்கதான் இந்த இரத்த சாட்சிகள். தங்களுடைய விசுவாசத்தின் காரணமாக ஆண்டவருடைய மக்கள் இப்படிப்பட்ட கொடுமையான துன்பங்களை அனுபவித்து மரித்திருக்கிறார்கள் என்று சுருக்கமாக எபிரேயரின் ஆசிரியர் சொல்லுகிறார். ஃபாக்ஸ் புக் ஆஃப் கிறிஸ்டியன் மேட்டையர்ஸ்னு ஒரு புத்தகம் இருக்கு. இது ரொம்ப சிறப்பான புத்தகம். பல புத்தகங்கள் இருக்கு இந்த இரத்த சாட்சிகளாக மரித்தவர்களை பத்தி. 5 இங்கிலீஷ் ரிஃபார்மர்ஸ் ஒரு சின்ன புத்தகம் இருக்கு. இங்கிலாந்துல மரித்து போன ஒரு 5 இரத்த சாட்சிகளை பத்தி சொல்லக்கூடிய புத்தகம் அது. இந்த ஃபாக்ஸ் புக் ஆஃப் கிறிஸ்டியன் மேட்டையர்ஸ் என்ற புத்தகம் இப்போ அதை அப்டேட் பண்ணியும் வெளியிட்டு இருக்கிறாங்க. சமீபத்துல ஒரு 2000 வருஷங்கள் வரைக்கும் நடந்த துன்புறுத்தல்கள் உலகத்துல பல இடங்கள்ல அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு புத்தகத்துல நம்ம வீட்டுல வச்சிருக்கணும், அதெல்லாம் வாசிக்கணும். அதெல்லாம் நம்முடைய கண்களை திறந்து விடும். கொடுமையான துன்பங்கள் எல்லாம் அனுபவித்து மரித்தவர்கள் தான் இந்த இரத்த சாட்சிகள். சும்மா இவங்களை நம்ம பார்க்க போகிறது இல்லை, சும்மா இவங்களை பத்தி படிக்க போகிறது இல்லை. தங்களுடைய விசுவாசத்துக்காக பலதரப்பட்ட துன்பங்களுக்கு மத்தியில தங்களுடைய உயிரை இவர்கள் விட்டிருக்கிறார்கள்.
2 காரியத்தை பார்த்திருக்கோம். இரத்த சாட்சிகள் என்பதனுடைய அர்த்தம் என்ன, இவர்கள் எப்படியெல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள். 3வது பார்க்கலாம், ரொம்ப முக்கியமானது, இதுதான் பவுண்டேஷன். ஏன் இதை நாம படிக்கணும்? சில முக்கியமான காரணங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு காரணமாக நான் அதை விளக்குகிறேன், நீங்க கவனிங்க. இவர்களுடைய விசுவாச வாழ்க்கையை பற்றியும் வீர மரணத்தை பற்றியும் நாம திரும்பி பார்ப்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பயன் தரக்கூடியது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னென்ன விதத்தில் அது பயனுள்ளதா இருக்கும்? முதல் காரணம், கிறிஸ்துவுக்காக விசுவாசத்தோடு வாழ்வது என்றால் என்ன என்பதனுடைய உண்மையான அர்த்தத்தை இவர்களுடைய வாழ்க்கை மற்றும் மரணத்தின் மூலமாகவே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நாம உன்னை நினைச்சிட்டு நான் ஆண்டவருக்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு நினைச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சிந்தனையை தவிர்த்து, இப்படி வரலாற்றுல ஆண்டவருக்காக வாழ்ந்து சிறந்து மரித்து போனவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிற போது ஆண்டவருக்காக விசுவாசத்தோடு வாழ்றதுன்னா என்னங்கறத அதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதுக்காக நான் சொல்ல வரல இதெல்லாம் படிச்சுட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் இரத்த சாட்சிகளாக தான் மரிக்கணும்னு நான் சொல்ல வரல. ஒருவேளை ஆண்டவருடைய சித்தம் இரத்த சாட்சியா தான் நாம மரிக்கணும்னு இருந்தா அதை நம்ம தவிர்க்க முடியாது, ஓடி ஒளியவும் முடியாது. காலங்கள்ல நடக்க போகிறது நமக்கும் தெரியாது. வலுக்கட்டாயமா என்னை இரத்த சாட்சியாக கொள்ளுங்கள்னு போய் ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி நான் சொல்ல வரல. என்னுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையின் சூழ்நிலையில இயேசுவை மறுதலி அல்லது மரித்து போ, இதுதான் சூழ்நிலை. ஒவ்வொரு இரத்த சாட்சியாக மரித்த மனிதனுடைய வாழ்க்கை சூழ்நிலையும் இதுலதான் வந்து நின்று இருக்கிறது. இயேசுவை மறுதலி அல்லது மரித்து போ. அப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிற போது இயேசுவுக்காக உயிரை கொடுத்து விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும் என்கிற அற்புதமான பாடத்தை இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம கற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்துக்கான சோதனை வருகிற போது பாருங்க, நமக்கெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோன்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். விசுவாசத்துக்கான சோதனை எல்லாம் பெரிய அளவுக்கு வரல. நம்முடைய பாவங்கள் தான் இப்ப பெரிய பிரச்சனையா நமக்கு சோர்வை கொண்டு வருது. நான் சொல்ற இந்த விசுவாசத்துக்கான போராட்டம்னா என்ன தெரியுமா? நம்ம நாடே, நாட்டினுடைய தலைவர்களே கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை இயற்றி இயேசுவ ஆராதிக்கிற ஒவ்வொருத்தரும் கொல்லப்பட வேண்டும் என்று ஒரு சட்டம் இயற்றப்பட்டு அதுக்காக ஒரு ஆர்மி களமிறங்கி வீடு வீடா சென்று தேடி பிடிக்கிற ஒரு சூழ்நிலையில தேடி பிடிச்சு உட்கார வச்சு நெத்திக்கு மேல துப்பாக்கிய வச்சு இயேசுவ மறுதலி அல்லது செத்துப்போம். இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அதுக்கு பேர் தான் விசுவாச போராட்டம். என்ன செய்ய போறோம்? 2 minutes டைம் கொடுங்க, நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு வர்றேன். இந்த 2 minutes டைம் கொடுங்க, நான் யோசிச்சுட்டு வர்றேன்னு போறவே ஒருபோதும் விசுவாசத்துக்காக நிக்கவே போறதில்லை. பேசி நேரத்தை வீணாக்காதையா, ட்ரிகர் அமுக்கு, புல்லட் என் மண்டையில பாயட்டும், நொடி பொழுதுல நான் மரிச்சேன், ஆண்டவரோடு போறேன், அந்த கன பொழுதுல எடுக்கிறான் பாருங்க முடிவு, அவன் தான் விசுவாசம். அப்படித்தான் இவங்கெல்லாம் மரித்து போயிருக்கிறாரு. மரணத்தை கண்டு பயந்து ஓடி ஒளிந்தவர்கள் அல்ல, மரணத்தை ரொம்ப நெஞ்சுரத்தோடு அத முகம் கொடுத்து மரித்து போனவர்கள். ஆண்டவர் மத்தேயு 10வது அதிகாரம் 32-33 வசனங்கள்ல இந்த வார்த்தைகளை நாம மார்க் பண்ணி வைக்கணும், மனப்பாடம் பண்ணி வைக்கணும். மத்தேயு 10வது அதிகாரம் 32-33 வசனங்கள்ல, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். இந்த உலகத்துல எனக்காக சாட்சி பகருகிறவன் எவனோ, எந்தவித நிர்பந்தத்துக்கும் அவன் இருந்தாலும், எவ்வளவு சூழ்நிலைகள் மாறினாலும், கடுமையாக இருந்தாலும், உயிரே போனாலும் ஆண்டவரை மறுதலிக்க மாட்டேன்னு சொல்லி அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனுடைய பெயரை பரலோகத்தில் என் பிதாவுக்கு முன்பாக நான் அறிக்கை பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்றார். நான் அதே 33வது வசனத்துல பாருங்க, மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும்
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். இரத்த சாட்சிகள் ஒருத்தரும் மறுதலிக்காதவர்கள், உயிருக்கு பயந்து ஆண்டவரை காட்டி கொடுக்காதவர்கள், மறுதலிக்காதவர்கள், கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்திருப்பவர்கள் அவருக்காக வெளிப்படையாக நிற்பதோடு அவர் தங்களுக்கு கர்த்தர் என்றும் இரட்சகர் என்றும் அறிக்கையிட வேண்டும். அதுதான் ஆண்டவர் இங்க சொல்றார், வெளிப்படையான அறிக்கை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றத பாருங்களேன். ரோமர் 10வது அதிகாரம் 9-10 வசனங்கள்ல, ரோமர் 10வது அதிகாரம் 9-10 வசனங்கள்ல என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, வாயை திறந்து ஆண்டவரை பற்றி அறிக்கையிடுவதற்கு முன்பதாக ஒன்னு தேவைப்படுது. என்ன? தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். பாத்தீங்கன்னா அந்த விசுவாசித்தலும் அறிக்கை செய்யப்படுதலும். எங்க விசுவாசம் ஸ்ட்ராங்கான விசுவாசமா, உறுதியான விசுவாசமா இருக்கோ அங்கதான் உறுதியான அறிக்கையிடுதலும் இருக்கும். விசுவாசம் ஆட்டம் காணுகிறதாக இருந்தா அந்த 2 நிமிஷம் டைம் கேட்கறது தான். 2 நிமிஷம் டைம் கேட்டு வருவான்னு இந்த துப்பாக்கி வச்சுட்டு இருந்தாலும் நின்றுட்டு இருப்பான். அவன் பின்கதவை திறந்து எங்கன்னா ஓடி இருப்பான். இருதயத்தில் விசுவாசித்தலும் வாயில் அறிக்கை செய்யப்படுதலும் இந்த பவுல் சொல்லுகிறது போல ஒன்னா இருக்கும். 10வது வசனம் ரோமர் 10:10 பாத்தீங்கன்னா, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஒருவேளை அப்படி அறிக்கை செய்து ஆண்டவருக்கு சாட்சியாக இல்லாமல் போனால் நாம் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள் அல்ல என்பதை நாம் சொல்லுகிறோம். நிறைய பேர் ரொம்ப ரகசிய கிறிஸ்தவர்களாக வாழ்ந்துட்டு போயிருவோம் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, வேதத்துல ரகசிய கிறிஸ்தவர்களை பார்க்க முடியாது. எப்படி ரகசிய கிறிஸ்தவனா வாழ முடியும்? ஒரு பட்டைய போட்டு ஒரு கல்லுக்கும் மண்ணுக்கும் முன்னாடி போய் கையை கட்டி நின்னுகிட்டு இருதயத்துல சொல்ல முடியுமா, ஆண்டவரே நான் நிக்கிறது கல்லுக்கு முன்னாடி இருந்தாலும் இருதயத்துல உண்மைதான் நான் ஆராய்த்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே? இதுக்கு பேர் உண்மையான விசுவாசமா? போலி இல்லையா? உண்மையான விசுவாசத்தை கொண்டிருக்கிறவன் என்ன சொல்லுவான்? தைரியத்தோட சொல்லுவான், நீங்க வழிபடுகிறதெல்லாம் கல்லும் மண்ணும் சிலையும் தான். வேதம் சொல்லுகிறது போல அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, வாய் இருந்தும் பேசாது, காது இருந்தும் கேளாது, மூக்கு இருந்தும் முகராது. நீ என்னதான் அதுக்கு முன்னாடி நின்று கட்டி கட்டி வேண்டுதல் செஞ்சு என்னென்னலாம் செஞ்சாலும் உனக்கு ஒரு பதிலும் கிடைக்காது. ஜீவனுள்ள மெய்யான தேவன் ஒருவர் இருக்கிறார், அவரே வானத்தையும் பூமியையும் படைத்தவர்னு தைரியமா சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ணுவான். அதுதான் உண்மை கிறிஸ்தவன். வாங்குங்க அப்படிலாம் சொன்னா அடி கிடைக்கும், வீட்டை விட்டு விரட்டிடுவாங்க, கஞ்சிக்கு இல்லாம போயிரும். இதுக்கெல்லாம் எதுவுமே உண்மையான விசுவாசி பயப்பட மாட்டான், தைரியத்தோட இருக்கும். ஏன்னா வேதம் சொல்லுது, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவனுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, தைரியத்தோடு அறிக்கை செய்கிறவனாக இருப்பான். யூதா அந்த நிருபத்தை எதுக்காக எழுதினார் தெரியுமா? யூதா ஒரே அதிகாரம் தான், 3வது வசனத்துல பாருங்க. அவர் சொல்றார் எதுக்காக அந்த நிருபத்தை நான் எழுதினேன்றத சொல்லும் போது, பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் எனக்கு அது ரொம்ப ஆசை, ஆனா நான் அதை எழுத வரல. எதை குறிச்சு எழுத போறேன்? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. எனக்கு பொதுவான ரட்சிப்பு குறிச்சு எழுதுறதை விட இப்ப எது அவசியமா இருக்கு? சபையை கெடுக்க பாழாக்குவதற்கு விசுவாச எதிரிகளாக, துரோகிகளாக சபைக்குள்ளிருந்தும் சபைக்கு வெளியிலிருந்தும் கிளம்பி இருக்கிற அந்த மனிதர்களுக்கு எதிராக உங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்திற்காக நீங்கள் போராட வேண்டும் என்பதை எழுதுவதுதான் எனக்கு அவசியமாக கண்டது. அதான் எனக்கு இப்ப முக்கியம். அதனாலதான் இந்த நிருபத்தை எழுதுகிறேன்னு சொல்லி அவர் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வரலாற்றுல இந்த இரத்த சாட்சிகளாக மரித்தவர்கள் எல்லோருமே கிறிஸ்துவுக்கான சாட்சிகள். பகிரங்கமாக தங்களுடைய விசுவாச வாழ்க்கையின் மூலமாக, வாயின் அறிக்கையின் மூலமாக கிறிஸ்துவை பிரகடனம் செய்தவர்கள். வாயின் வார்த்தைகள் மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, அவர்களுடைய மரணத்தின் மூலமாகவும் இயேசுவை அறிக்கை செய்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு மரித்தவர்கள்.
அதை பத்தி படிக்கும்போது அது நமக்கு எவ்வளவு பயனா இருக்கும்ல. அதனாலதான் அதை பத்தி படிக்க போறோம். காரணம் என்ன பார்த்தோம்? இவர்களை பற்றி படிப்பது கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கறத பத்தின புரிதலை நமக்கு கொடுக்கும். இரண்டாவது காரணத்தை பார்க்கலாம். வாழ்க்கையின் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் விசுவாசத்தை மறுதலித்து விடக்கூடாது என்பதை இவர்களுடைய மரணங்கள் நமக்கு கற்றுத்தருகின்றன. வாழ்க்கையினுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தால், எவ்வளவு வேதனைக்குள்ளதாக நாம் போக நேரிட்டால், எத்தனை துன்பங்களையும் எத்தனை அவமானங்களையும் எத்தனை நிந்தனைகளையும் நாம அனுபவிக்க வேண்டியதாக இருந்தாலும், அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில நான் பிடித்திருக்கிற விசுவாசத்தை மறுதலித்து விட்டுவிடக் கூடாது என்பதை இந்த இரத்த சாட்சிகளுடைய மரணங்கள் நமக்கு பாடமாக கற்றுத்தருகின்றன. இந்த உலகத்துல ஒரு பொய்யான ஒரு நம்பிக்கை இருக்குங்க. வேதம் சொல்லாத ஒரு நம்பிக்கை, வேதம் போதிக்காத ஒரு போதனை. என்ன தெரியுமா? நீ கிறிஸ்தவனா மாறிட்டன்னா உனக்கு துன்பமே இல்லாத இன்பமான வாழ்க்கை. உன்னுடைய படுக்கை முட்படுக்கை அல்ல, மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அருமையான படுக்கையா இருக்கும். உனக்கு கஷ்டமே இல்லை, உனக்கு துன்பமே இல்லை, வேதனையே இல்லாத ஒரு வாழ்க்கை, துன்பமற்ற இன்பமான வாழ்க்கையை நீ வாழலாம். நீ கிறிஸ்தவனாக மாறிவிடு. இது பயங்கரமான ஒரு போலி போதனை. எத்தனையோ பேர் இதை நம்பி அப்ப நான் கிறிஸ்தவனா வந்துட்டேன்னா, நீ கூட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா கூட்டங்களுக்கு அறிவிப்பு செய்கிற போது கடன் தொல்லையா இயேசு நீக்குவார், இங்க வாங்க. எங்காவது ஒரு இடத்துல வேதத்துல நீங்க ஆண்டவர் இப்படி பிரசங்கித்து கேட்டிருக்கிறீங்க? இதெல்லாம் சுவிசேஷ பிரசங்கம் இல்ல. நீங்க பாருங்க, ஒருத்தனுக்கு ரொம்ப கடனா இருக்கு, நடந்து போயிட்டு இருக்கான், அந்த போஸ்டரை பாக்குறான். ஆமா, நமக்கு ரொம்ப கடன் தொல்லையா இருக்கு, இயேசு கிட்ட போனா கடன் நீக்கிடுவாருன்னு போட்டிருக்கு, நம்ம போய்தான் பாப்பேன். போய் பார்ப்பான். 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் கடன் எப்படி நீங்கும்? அது அப்படியே தான் இருக்கும். எவ்வளவு பேரு தங்களுடைய முன்னிலையை காட்டிலும் பின்னிலை மோசமானதாக போயிருக்கிறாங்க தெரியுமா? அவன் போய் ஊரெல்லாம் சொல்லுவான், நம்பாதீங்க, இவங்க பூரா ஏமாத்துக்காரங்க, நானும் நம்பி இப்படிதான் போனேன், இன்னும் கடன்காரனா தான் ஆனேன். ஆமா, நீங்க கூட்டத்துக்கு போய் சிக்கிட்டீங்கன்னு வைங்களேன், இவனுக்கு பூரா கிடைக்கிறதெல்லாம் புடுங்கிறதுக்கு தானே இந்த கூட்டங்கள் எல்லாம் நடத்துறது. ஏற்கனவே கடனா போயிருக்கிறவன இன்னும் கடனாளி ஆக்கிடுவான். நீ இதை கொடுத்தேன்னா ஆண்டவருக்கு, சமூக வலைதளங்கள்ல ஒருத்தர் பேசினது, நீ 10 ரூபா கொடுத்தா ஆண்டவர் 10 ரூபா தருவாரு, நீ 1000 ரூபா கொடுத்தா 1000 ரூபா தருவாரு. அப்ப என்ன சொல்றான் பாருங்க, மண்டையில அறிவே இல்லாத மசாலா இல்லாத அந்த முட்டாள் தாராளமா சொல்ல அந்த வார்த்தைய. வேற இதை விட பயங்கரமா வஞ்சிருக்கு. இப்படிப்பட்டவங்க நாயின்னு வஞ்சிருக்கு, விபச்சாரரே விபச்சாரக்காரிகளே எல்லாம் வஞ்சிருக்கு. நான் அவ்வளவு நாள் முட்டாள் தான் சொல்றேன். ஏன்னா அவனுக்கு மூளை கலங்கி போச்சு. நீ 1000 ரூபா கொடுத்தா ஆண்டவர் 1000 ரூபா தருவார், ஒரு மூட்டை கொடுத்தா ஒரு மூட்டை தான் தருவார். அப்ப ஆண்டவர் நீ அவருக்கு என்ன கொடுக்கறன்றத பார்த்தா உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இவனுங்கெல்லாம் எங்க இருந்து கத்துட்டு வந்திருக்கிறான்னு பாருங்க. இவனுங்களை பிடிச்சு கொல்லணும். இத ஒரு கூட்டம் கேட்டுக்கிட்டு கை தட்டிட்டு அல்லேலூயான்னு சந்தோஷப்பட்டுட்டு போகுது. அவனுக்கே தெரியாம அவன்கிட்ட இருக்கிற பணத்தை பூரா இவன் சுரண்டிடுறான். ஒரு ஆராதனையில 3 காணிக்க 4 காணிக்க அவன் இருக்கிறது பூரா போட்டுட்டு ஆண்டவர் எனக்கு தருவாருன்னு பாருங்க எவ்வளவு ஏமாத்துறான். பஸ் கூட வழி இல்லாம குடும்பமா வீட்டுக்கு நடந்து போறவன்லாம் முட்டாள், மக்களை ஏமாத்துகிற முட்டாள் பைத்தியக்காரன். எங்காவது வேதத்துல அப்படி இருக்காது. அப்படி பாருங்களேன், ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்த பிறகு அவனுக்கு என்ன தோணும்? வறுமை கூடிக்கிட்டே போகும். அவன் துன்பத்து மேல துன்பம், கடன் மேல கடன். ஆண்டவர் இன்னைக்கு தருவார், நாளைக்கு தருவார். அவன் சொல்லுவான், வானத்தின் பலகணிகளை திறந்து கொட்டுவாரு பாருங்க. வீட்டுல உட்காந்து நைட் எல்லாம் எப்பயாவது மேல ஓட்ட பிரிச்சு ஆண்டவர் கொடுத்துட மாட்டாரான்னு. ஒன்னும் கொடுக்க மாட்டாரு, கடன் கூடிக்கிட்டே. அவன் விரக்தியில என்ன செஞ்சுட்டு போயிருவான்? ஆண்டவருக்கு எதிராக பேசுறது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு எதிராக இப்படி தாங்க இன்னைக்கு வேதத்தையும் ஆண்டவரையும் அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. வேதத்துல எங்காவது ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா, நீ என்னை விசுவாசித்தவுடன் உனக்கு நல் வாழ்க்கை, அதாவது இந்த உலகத்துல
சுபிட்சமான ஒரு வாழ்க்கை. வீடே இல்லாம இருந்தா வீடு, ஒரு வீடு இருந்தா அது 4 மாறும். உன் பிசினஸ் பெருகும், இடம் கொள்ளாமல் போக மட்டும் பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். எங்காவது ஆண்டவர் சொன்னாரா? சொல்லவே இல்லையே. ஒரு வகையில கிறிஸ்தவனாக மாறின பிறகு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, பாவ மன்னித்து நிச்சயம் பரலோகம் எனக்குங்கிற சந்தோஷம். இங்க பாத்துக்கிட்டு இருக்க அந்த மனிதர்கள் எல்லாம் பெரிய பெரிய சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு அதுக்காக வாழல. அவன் வேதம் சொல்லு, தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்றெண்ணி. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க, யோவான் 16:33. யோவான் 16:33, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என்னோட உங்களுக்கு சமாதானம் இருக்கும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டுன்னு சொல்லியிருக்கிறாரு? செல்வம் உண்டு, செழிப்பு உண்டு, மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு, பேங்க் பேலன்ஸ் உண்டு, கார் உண்டு, பைக் உண்டு, இவ்வளவுமா சொல்லியிருக்கிறாரு. உபத்திரவம் உண்டு. உபத்திரவம்னா என்ன தெரியுமா? இந்த உலகத்துல நீங்கள் என்னை விசுவாசிக்கிறது நிமித்தமாக உங்களுடைய வாழ்க்கை எளிதாகவும் சந்தோஷமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உலகம் உங்களை பகைத்தால் உங்களை பகைப்பதற்கு முன்பதாக என்னை பகைத்ததென்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யோவான் 15வது அதிகாரம் 18-21 வசனங்கள். யோவான் 15:18-21 வசனங்கள்ல பாருங்க. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவார்கள். அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால் என் நாமத்தின் நிமித்தமே இவைகளையெல்லாம் உங்களுக்கு செய்வார்கள். பல பாடுகள், நிந்தனைகள், வேதனைகள், கஷ்டங்கள், இதுக்கு மத்தியில தான் கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்துல வாழணும். அடுத்த மாதம் பார்க்க போறோம். ஸ்தேவான்ல ஆரம்பிச்சு அத்தனை அப்போஸ்தலர்களும், அப்போஸ்தலனாகிய யோவான் ஒருத்தரை தவிர, ஆனா அந்த யோவானும் பயங்கரமான கஷ்டத்தை அனுபவிச்சு வந்துதான் ஒரு இயல்பான மரணத்தை அவர் அனுபவித்திருக்கிறார். மற்ற ஒவ்வொரு அப்போஸ்தலனையும் வேதனையோடு துடி துடிச்சுதான் மரித்து போயிருக்கிறார். ஆண்டவர் அப்படிதான் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் ஒருபோது உங்களுக்கு பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்கிறவர் அல்ல. அவர் எப்பவுமே உண்மையை சொல்லுகிறார், நடக்கிறத சொல்லுகிறவர். கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையின் மூலமாக வரப்போகிற துன்பங்களை பற்றியும் பாடுகளை பற்றியும் ஆண்டவர் இந்த வசனங்கள்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்க தயவுசெய்து யாராவது உன் வாழ்க்கை செழிச்சிரும், கடன் போயிரும், எல்லாம் நீ நிம்மதியா ஆயிருவ, உன் வாழ்க்கையில இனிமே துன்பமே இல்ல, கண்ணீர் இல்ல, கவலை இல்ல. ஒரு அடிப்படை அறிவுள்ள ஒரு மனுஷன் இதை யோசிப்பானா? யோசிக்க மாட்டானா? கண்ணீரே இல்லாத வாழ்க்கை எப்படி? எல்லா நேரமே இன்பமாவே இருக்குமா? அவர்களுடைய பொய்யான உபதேசங்களுக்கு செவி கொடுக்காதீர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை போராட்டமானது. ஆண்டவரோடு இருக்கிற சமாதானத்தின் மகிழ்ச்சி நிச்சயம் இருதயத்தில் இருக்கும். ஆனா அதுக்கு மத்தியில துன்பத்துக்கும் துயரங்களுக்கும் பாடுகளுக்கும் நிந்தனைகளுக்கும் அவமானங்களுக்கும் முகம் கொடுக்க வேண்டியதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படிப்பட்ட கடினமான காலங்கள்ல நம்ம வாழ்கிற போது நம்முடைய விசுவாசத்தை விட்டுவிட கூடாது என்பதை நமக்கு முன்பாக விசுவாசத்தோடு வாழ்ந்து மரித்த இவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உண்மையா சொல்லணும்னா ஆண்டவருக்காக நாம ஒன்னும் பெருசா இழக்கல, ரொம்ப வசதியா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க ஒவ்வொருத்தரும் வார்த்தையில கேட்கிற ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்ப்போம், ஆண்டவர் எவ்வளவு பாதுகாப்பா எவ்வளவு வசதியா நம்மளை வச்சிருக்கிறார்.
அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஏதாவது சின்ன சின்ன குறை வந்துட்டாலே ஒரு கூச்சல், ஒரு குழப்பம், ஒரு புலம்பல், வாழ்க்கையே கசந்து போகிறோம். இதெல்லாம் நடக்குதா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு துன்பமான காலகட்டம் வரும்போது நம்முடைய விசுவாசம் எங்க நிக்கும்? எப்படி இருக்கணும், எங்க நிக்கணும்ங்கறத இவர்களுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல, நேரங்கள்ல இப்படி வாழ்ந்து மரித்து போனவர்களை பாருங்கள். இவர்களுடைய வாழ்க்கை துன்பங்களுக்கு மத்தியில் நாம் எப்படி விசுவாசத்தோடு வாழ வேண்டும் என்கிற பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும். அப்படின்னா அதை படிக்கிறது எவ்வளவு முக்கியம் இல்ல? அதனாலதான் இதை படிக்க போறோம். இரண்டாவது காரணம். நீ மூணாவது காரணத்தை பார்க்கலாம். விசுவாசத்தினால் வருகிற துன்பங்களுக்கு மத்தியில் ஆண்டவருடைய கிருபை எப்படி வெளிப்படுகிறது என்பதற்கும் இவர்களுடைய வாழ்க்கையும் மரணமும் உதாரணங்களாக, சாட்சிகளாக இருக்கிறது. துன்பம் உண்டுன்னு பார்த்தோம். அந்த துன்பத்துக்கு மத்தியில அவருடைய விசுவாசத்துக்காக வாழ்கிற போது ஆண்டவருடைய கிருபை எப்படியெல்லாம் வெளிப்பட்டிருக்குன்றத நம்ம பார்க்க முடியும். இரத்த சாட்சிகளாக இவர்கள் மரிக்கிற போது ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்த பலத்தையும் நம்பிக்கையையும் அவர்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிற போது நம்மளால உணர்ந்து கொள்ள முடியாது. நான் சொன்னேன் ஏற்கனவே, அவர்கள் மரணத்துக்கு கொண்டு போகிற வரைக்கும் கூட சிலர் தயங்கி இருக்கிறாங்க. ஒரு சின்ன சின்ன நடுக்கங்கள்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் இயல்பானதுதான். இந்த சரீரத்தில் இருக்கிறதுனால அந்த ஒரு சின்ன பதட்டம் அதெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனா அந்த மரண நேரம்னு வந்த போது அவர்களுடைய தெளிவையும் அவர்களுடைய விசுவாசத்தையும் அவர்களுடைய முகத்தையும் அவர்களுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தைகளையும் பார்க்கிற போது அது பிரமிப்பாக இருக்கும். இரத்த சாட்சியாக மரித்த ஸ்தேவானுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. ஒரு நீண்ட பிரசங்கம் கொடுத்துட்டு ரொம்ப மூர்க்க வெறி கொண்டு ஸ்தேவானை கொலை செய்யறதுக்காக கொண்டு போகிற போது ஸ்தேவானுக்கு ஆண்டவர் கொடுத்த வெள்ளத்தை பாத்தீங்களா? ஏதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் பிதாவானவரின் வலதுபுறத்தில் மனுஷகுமாரன் நிற்கிறதையும் காண்கிறேன். உயிர் போக போகுது. அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் என்ன பலன் கொடுத்திருக்குன்னு நீங்க யோசிச்சுப்பாங்க. இதே ஏற்பாட்டுல ஆண்டவருக்காக முதல் இரத்த சாட்சியாக மரித்தது ஸ்தேவான். ஆண்டவர் எத்தனை விசேஷமாக அவருடைய மக்களுக்கு இப்படிப்பட்ட பலத்தை கொடுக்கிறார்ன்றத பாருங்க. ஒவ்வொரு இரத்த சாட்சியினுடைய வாழ்க்கையை நம்ம வாசிக்கிற போது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தேவனுடைய கிருபை அவர்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு அவர்களை பலப்படுத்தி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. வலியும் வேதனையும் மிகுந்த துன்பமான மரணமாக அது இருந்த போதிலும் அந்த மரண வேலையில வெளிப்பட்ட ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய அன்பு அவருடைய இருதயத்தை பற்றி எரிய செய்திருக்கு. ஒருவர் சொல்றாரு, இரத்த சாட்சிகளாக எரித்து கொல்லப்பட்டாங்கல்ல எவ்வளோ பேர், அவர்களுடைய சரீரம் எரிந்து கொண்டிருக்கிற போது அவர்கள் அந்த நெருப்பின் வேதனையை உணர முடியாதபடிக்கு தேவன் அவர்களுடைய இருதயத்தில் தமது அன்பின் நெருப்பை ஊற்றினார். அப்ப அது உண்மைதான், சரீரம் எரியும் போது அவ்வளோ வேதனை. ஆனா அந்த நேரத்துல கிறிஸ்துவினுடைய அன்பு அவர்களுடைய இருதயத்தை நிரப்பி பற்றி எரிய செய்கிறது. வெளியில எரியிற நெருப்பை விட, அது கொடுக்கிற வேதனையை விட உள்ளுக்குள்ளாக அவர் கொடுக்கிற அந்த அவருடைய அன்பின் நிம்மதி அது மகத்துவமானதாக இருந்திருக்கு. எவ்வளவு சூப்பர்ல ஆண்டவருடைய கிருபை வெளிப்பட்டு அவர்களை தாங்கி இருக்கிறது. மூணாவது காரணம், நாமளும் உபத்திரவத்துக்கு மத்தியில எல்லாம் போகும்போது நம்ம புலம்ப வேண்டாம். ஆண்டவருடைய கிருபை நிச்சயமாக நம்மோடு கூட இருக்கிறது. அந்த கிருபை நம்மை தாங்கும். ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், தாயின் வயிற்றில் நான் உன்னை தாங்கினேன், நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். அந்த நெருப்பு சூளைக்குள்ள போனாங்கல்ல வாலிபர்கள், எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவர், அவர் தப்புவிக்காவிட்டாலும் அதான் விசுவாசம். அதான் விசுவாசம். இந்த இரத்த சாட்சிகளாக மரித்தவர்கள் எல்லாம் ஆண்டவருக்காக ரொம்ப வீரமா போய் தான் மரிச்சிருக்கிறாங்க.
அவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார், அது அவருடைய சித்தம். நான் இப்படித்தான் மரிக்கணும்ன்றது அவருடைய சித்தம். நான் மரிக்கிறேன், ஆனா என்னுடைய அந்த மரணத்தின் பலன் ஆண்டவருக்கு மகிமையாக இருக்கும். நான் கோதுமை மணியாக செத்து இந்த நிலத்துல விழுகிறேன், ஆனா என்னுடைய பலன் அதிகமாக இருக்கும். அது ஆண்டவருக்கு அவ்வளோ மகிமை. ஆண்டவருடைய கிருபையை தங்களுடைய வாழ்க்கையில அந்த மரண நேரத்திலும் அனுபவித்து மரித்தார்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த 2 கல்லன்ல ஒருத்தன் சிலுவையில ஆண்டவரை எதிர்த்து பேசுறான், பழித்து பேசுறான். இந்த இன்னொரு கல்லன் துடி துடித்து கொண்டிருக்கிறான், வலி வேதனை. அப்போ அவன் விசுவாசித்து ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும். ஆண்டவர் அவனை பார்த்து, நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவருடைய கண் பார்வை என் மேல பற்றாதான்னு அலைந்த மனிதர்களுக்கு மத்தியில அவரே மரிக்க தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு. நெத்தியில எல்லாம் அந்த தலையில எல்லாம் முற்றிட வச்சு அவருக்கு ரத்தம் எல்லாம் ஒழுகிய நாம் பார்க்கக்கூடிய ரூபம் அவருக்கு இல்லைன்னு வேதம் சொல்லுது. உழுதவனுடைய நிலத்தை போல உடம்பு முழுசு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உழுது எடுத்துட்டானுங்க. அப்படி ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கு. அப்போ அந்த கல்லன் பார்த்து சொல்றான், இப்படி ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்துக் கொண்டு. ஆண்டவர் அவன் பக்கமா திரும்பி பார்த்து, இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அந்த வார்த்தை அவனுக்கு எவ்வளவு நம்பிக்கை தைரியத்தை, அவன் அதுக்கப்புறம் வழிய உணர்ந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன ஒரு பெரிய தைரியம் தெரியுமா, என்ன ஒரு பெரிய நம்பிக்கை, என்ன ஒரு பெரிய ஆனந்தம். கடைசி நிமிஷத்துல உயிர் போகிற நேரத்துல அந்த மரணம், வலி மிகுந்த மரணத்துக்கு மத்தியில அவனுக்கு கிடைச்ச அந்த வார்த்தையினுடைய ஆறுதலும் தெம்பும் சாதாரணமா நம்ம சொல்லலாம். வியாதியில இருக்கும்போது யாராவது அதெல்லாம் சரியா போயிடா, ஒண்ணும் இல்லடா, தெம்பா எந்திரிச்சு வாடா அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த வார்த்தையே எனக்கு தெம்பு கொடுக்கும். நான் எந்திரிச்சு வந்துருவேன். நிறைய பேர் குணமானது மருந்து மாத்திரனால இல்ல, இப்படி யாராவது சொல்லிட்டு போனதுனால. நிறைய பேர் செத்து போனதுக்கு அது ஒரு காரணம். நீ எங்க எந்திரிச்சு வரப்போறன்னு சொல்லிடுவா. அத்தோட அவ அதை நினைச்சே செத்துருவா. ஐயோ நம்ம இனி உயிரோட வரமாட்டோம் போல. இங்க ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய கிருபை அந்த மரண நேரத்திலும் அவர்களுக்கு தைரியத்தையும் அருமையான பலத்தையும் கொடுக்கிறது. இது நமக்கு நல்ல பாடம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம்மை ஆதரிப்பார், நமக்கு உதவி செய்வார். அதனால இவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறது நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். 4வது காரணம், ஆண்டவருடைய வாக்கு தத்தம் இது. விசுவாசத்திற்காக வாழ்கிறவர்களே ஜீவ கிரீடத்தை பெறுவார்கள் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். இவர்களுடைய மரணங்கள் மூலமாக அதை நமக்கு நினைவுபடுத்தி இருக்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 4-6 வசனங்களை குறிச்சிட்டு நீங்க வீட்டுல வாசி பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 4-6 வரை உள்ள வசனங்கள் அங்க இதை பார்க்கிறோம். அப்படி ஆண்டவருக்காக விசுவாசத்தோடு வாழ்ந்து மரித்தவர்கள் பரலோகத்துல இயேசுவோடு கூட அமர்ந்திருந்து ஜீவ கிரீடங்கள் தரிக்கப்பட்டவர்களாக அமர்ந்திருந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். யோவான் அதை தரிசனமாக பார்த்து எழுதி வைத்திருக்கிறார். துன்பங்களோடு வாழ்ந்து மரித்தாலும் விசுவாசிகள் மரணத்திற்கு பின்பு ஜீவ கிரீடத்தை பெறுவார்கள் என்பது நிச்சயம். பவுல் சொன்னது போல, எனக்கான கிரீட எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய நோக்கம் என்ன? அந்த கிரீடத்தை அடைவதே. எத்தனை துன்பம், தொல்ல, வேதனை, மரணமே கூட என்னை அச்சுறுத்தினாலும் அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவதிலிருந்து ஒருவனும் உன்னை தடை செய்து விடாதபடிக்கு நீ கவனத்தோடு உன்னுடைய ஓட்டத்தை ஓடு. இவங்கெல்லாம் அப்படி ஓடினவங்க தான், நமக்கு முன்னாடி ஓடி இருக்கிறாங்க. நமக்கு முன்னாடி ஓடி விசுவாசத்துக்காக கொடுமையான மரணத்தை அனுபவித்து மரித்தவர்களாக இருந்த போது, இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, பரலோகத்தில் அவர்களுடைய நிலை எவ்வளவு மகிமையா இருக்கும். ஜீவ கிரீடத்தை தரித்தவர்களாக பரலோகத்தில் இன்றைக்கு நித்திய இளைப்பாறுதலோடு சந்தோஷமாக தங்களுடைய ஆத்தும நேசராகிய இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்களே, இடைவிடாமல் அவரை ஆராதித்து. இவர்களுடைய வாழ்க்கையை படிக்கிறது
ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை அடிக்கடி நாம் நினைவுபடுத்திக் கொள்வதற்கு உதவி செய்கிறது. விசுவாசத்தோடு வாழ்கிறவனுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். நாம துன்பங்களுக்கு மத்தியிலேயும் விசுவாசத்தை பிடித்துக் கொண்டு வாழ்வதற்கு இது நமக்கு ஒரு நல்ல உத்வேகத்தை கொடுக்கும். எரியிற நெருப்புல கொஞ்சம் எண்ணெயை ஊத்தினோம்னா இன்னும் கொஞ்சம் பிரகாசமா எரியும். பாத்தீங்களா? நாமளும் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். சில நேரங்கள்ல மங்கி எரிஞ்சு போவோம். நமக்கே தெரியும் அணைஞ்சு போயிருமோ, ஆண்டவரே அணைய விட்டுறாதீங்க ஆண்டவரே அப்படின்னு. அப்படி மங்கி எரியிற நேரத்துல எரிஞ்சு மரித்து போன இவர்களை பார்க்கும்போது அது இந்த மங்கி எரியிற திரியில கொஞ்சம் எண்ணெய் ஊத்துன மாதிரி இன்னும் கொஞ்சம் பிரகாசமா, இன்னும் கொஞ்சம் நல்லா நமக்கு ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி தைரியத்தோடு ரைட் இன்னும் தெம்பா வாழலான்னு. ரொம்ப சோர்ந்து போய் உடம்பு அப்படியே பலவீனமா நடக்க முடியாம இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் டாக்டர் 2 ட்ரிப்ஸ் போட்டு அனுப்பிவிடுவார் பாருங்க. ஆஸ்பத்திரிக்கு போகும்போது கோழி குஞ்சு மாதிரி சத்தம் போட்டு போறது, கியமியான்னு கட்டிட்டு அங்க 2 ட்ரிப்ஸ் பாட்டில் ஏற்றி விட்ட உடனே வீட்டுக்கு வந்து ஒரே சத்தம். பாத்தீங்களா? அந்த 2 ட்ரிப்ஸ் பாட்டில் எவ்வளவு தெம்பு கொடுக்குது. அது மாதிரி நம்ம கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள்ல மங்கி எரிகிற போது இவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறது நமக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கும். அது இது 4வது காரணம். ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன்னு வாக்கு பண்ணி. 5வது, இவர்களுடைய வாழ்க்கையும் மரணமும் எப்பவுமே நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும். ஒருவேளை நம்ம இவங்களுடைய வாழ்க்கைய படிச்சு இவங்களுடைய மரணத்தெல்லாம் பார்க்கிற போது கண்ணீர் விடலாம், அது நம்முடைய இருதயத்துக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கலாம். ஆனாலும் அது என்ன செய்யணும்னா, எனக்கு முன்னாடி இத்தனை 1000 பேர் இப்படி விசுவாசத்தோட தன்னுடைய உயிரெல்லாம் துச்சமா மதிச்சு ஆண்டவருக்காக வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த ஒரு சின்ன எதிர்ப்பு கூட நான் தாங்க மாட்டேன்னா, இந்த ஒரு சின்ன போராட்டத்தை கூட நான் சகிக்க மாட்டேன்னா, இந்த ஒரு சின்ன அவமானமான பேச்ச நான் சகிக்க மாட்டேன்னா அப்படிங்கிற ஒரு உற்சாகம் கிடைக்கும். நம்ம எல்லோருமே ரொம்ப பலவீனமான மனிதர்கள்ங்க. நேத்திருந்த நிலை இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கிற நிலை நாளைக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாத நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள இருக்கிற பாவத்தின் போராட்டத்திலும் இந்த உலகத்திலும் பிசாசிடம் இருந்து வருகிற போராட்டங்கள்ல பல நேரங்கள்ல நம்ம பாவத்துல தோற்று விழுந்து சோர்வுற்றவர்களாக போய்விடுகிறோம். நம்முடைய உற்சாகத்தை பல நேரங்கள்ல இழந்துறோம். அப்படிப்பட்ட நேரங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம திரும்பி பார்க்கிற போது அவைகள் நமக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை அனல் மூட்டக்கூடியதாக இருக்கும். சோர்ந்து போகாம நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வெற்றியோடு ஓடுவதற்கு இவைகள் எல்லாம் நமக்கு உதவி செய்யும். அதனாலதான் இந்த வரலாற்றை நாம திரும்பி பார்க்க போகிறோம். அதெல்லாம் தான் காரணம். இந்த 5 காரணங்கள் இருக்கின்றன. முக்கியமான காரணங்களாக ஏன் இந்த இரத்த சாட்சிகளுடைய வரலாற்றை பத்தி நாம படிக்க போகிறோம். இதுல நாம வேத சத்தியத்தை பார்க்க போறோம், கொள்கைகளை பார்க்க போறோம், டாக்டரின்ஸ் வரும், சபை வரலாற்றை பார்க்க போறோம், சபை வரலாற்றுல சபைக்கு வந்த துன்பங்களை பார்க்க போறோம், தனிப்பட்ட விதத்துல மனிதர்களுக்கு அந்த விசுவாசத்தினால் வந்த போராட்டங்களை குறித்து பார்க்க போறோம். இதெல்லாமே கலந்து வரும். எல்லாத்துக்கும் மத்தியில அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய தேவனை பார்க்க போகிறோம். அவர் எப்படியெல்லாம் தன்னுடைய பரிசுத்த நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மனிதர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார், அவருடைய சித்தத்தை எப்படி நிறைவேற்றி இருக்கிறார் என்பதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாதமும் மாதத்தின் கடைசி கர்த்தருடைய நாள் காலை ஆராதனையில இதை தொடர்ச்சியாக நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் இதுக்கு நமக்கு உதவி செய்யணும். சோ இது ஒரு அறிமுக பிரசங்கமாக இந்த இரத்த சாட்சிகளை பத்தின ஒரு சுருக்கமான விளக்கம், அவர்கள் பாட அனுபவித்து மரித்த விதங்கள், ஏன் இதை நாம படிக்கணும்ன்றதுக்கான காரணங்களோடு இந்த செய்தியை ஒரு அறிமுக செய்தியாக கொடுத்திருக்கிறேன். இனி அடுத்த மாதத்திலிருந்து ஒவ்வொரு மனிதர்களாக ஆண்டவருக்காக விசுவாசத்தோடு வாழ்ந்து மரித்த இரத்த சாட்சிகளாக மரித்தவர்களை பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கைக்கு நல்ல பாடங்களும் அதுல இருக்கு. ஆண்டவர் இந்த பாடங்களை நம்ம தொடர்ந்து படிக்க நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாசத்துல உறுதிப்பட உதவி செய்வாராம். நம்ம ஜெபம் பண்ணலாம்.